சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர பதற்றம் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் வளைகுடா பிராந்தியத்தின் பல பகுதிகளில் ராணுவ எச்சரிக்கைகள் மற்றும் அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. கத்தார், குவைத் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் எரிசக்தி சந்தை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து புதிய கவலைகளை உருவாக்கியுள்ளன. இதற்கிடையில் எண்ணெய் விநியோகம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ராஜதந்திர நகர்வுகள் உலக பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்படுகின்றது. உலகரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த முக்கிய பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் முன்னேற்றங்களின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையிலான நேரடி போர் புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போது கத்தார் நாட்டின் வான்வெளியும் ஏவுகணை போர் முனையாக மாறியுள்ளது. தலைநகர் தோகோவில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதைத் தொடர்ந்து கத்தார் நாட்டை இலக்காக கொண்டு வீசப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தங்கள் ஆயுதப்படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து முறியடித்துள்ளதாக கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை வேளையில் கத்தார் நாட்டின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பாய்ந்து எதிரி நாட்டு ஏவுகணையை நடுவானில் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளமான எக்ஸில் வெளியிட்டுள்ள நேரடி அறிக்கையின்படி கத்தார் நாட்டை இலக்காக கொண்டு ஏவுகணை தாக்குதலை ஆயுதப்படைகள் வான்வெளியில் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளன என்பதை பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்துகின்றது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள குறிப்பிட்ட தரப்பை கத்தார் ராணுவம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. எனினும் பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரான் எதிர்ப்பு அச்சுப்படைகளுக்கும் இடையே பகமை படுபயங்கரமாக அதிகரித்துள்ள சூழலில் இந்த சம்பவம் அரபு நாடுகளை உலுக்கியுள்ளது. தோகுவில் நடந்த சமீபத்திய சம்பவம் கத்தார் தீபகற்பகத்திற்கு தொடரும் அச்சுறுத்தல்களின் கொடூர தொடர்ச்சியாகும். முன்னதாக கடந்த ஜூலை 12 அன்றும் கத்தாரின் பாதுகாப்பு அமைச்சகம் தனித்தனியான தொடர் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை இடைமறித்ததாக அறிவித்திருந்தது. இந்த தொடர் பதற்ற அதிகரிப்புகளை தொடர்ந்து கத்தார் அரசு எடுத்துள்ள அவசர நடவடிக்கைகள் படி கத்தார் உள்துறை அமைச்சகம் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு அச்சுறுத்தலின் அளவை உயர்நிலைக்கு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்குமாறும் வான்வழியில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் அடையாளம் தெரியாத எந்தவொரு சிதைவுகளையும் அல்லது பாகங்களையும் கையாள்வதை தீவிரமாக தவிர்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. வளைகுடா முழுவதும் தீவிரமடைந்துள்ள வான்வெளி மோதல்களின் பின்னணி விவரங்களின்படி நேற்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெற்கு ஈரானில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வான் பாதுகாப்பு தளங்கள் மற்றும் IRGC தொடர்புடைய கட்டளை மையங்களை குறிவைத்து தீவிர ராணுவ தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது அண்டை நாடுகளான குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்கள் மற்றும் வான்படி தளங்களை குறிவைத்து ஆளில்லா விமான மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாகவே கத்தாரை நோக்கியும் ஏவுகணைகள் பாய்ந்துள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கத்தாரின் இறையாண்மை மீறப்பட்டதற்கு எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டான் உள்ளிட்ட அண்டை அரபு நாடுகள் தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளதோடு கத்தாருக்கு தங்கள் முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் தோல்வியடைந்து வளைகுடா பிராந்தியத்தில் படுபயங்கரமான பேரழிவு சூழ்நிலைகள் வேகமாக அரங்கேறி வரும் வேளையில் போர்க்களத்திலிருந்து மற்றொரு அதிரடி செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க சென்கும் படைகளின் வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ படைத்தளங்கள் மற்றும் தளவாட ஆதரவு மையங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் அசுர தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் ராணுவம் தற்போது அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரியுள்ளது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய போர் முனையை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து ஈரானின் அதிகாரப்பூர்வ பார் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள ராணுவ அறிக்கையின்படி குவைத்தில் நிலை கொண்டுள்ள ஆக்கிரமிப்பு அமெரிக்க ராணுவ படைத்தளங்கள் மற்றும் அவற்றின் ஒட்டுமொத்த தளவாட ஆதரவு மையங்களை எங்களது அதிநவீன ஆளில்லா விமானங்கள் வெற்றிகரமாக தாக்கி அழித்துள்ளன. வரலாறு, மக்கள் ஆதரவு, அனுபவம் மற்றும் மிக உயர்ந்த போர் தயார் நிலை ஆகியவற்றை சார்ந்து ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளாகிய நாங்கள்
அமெரிக்காவின் எந்த ஒரு அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக எப்போதும் விழிப்புடனும் முழு அதிகாரத்துடனும் பிராந்தியத்தில் நிற்கின்றோம். குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலை ஈரான் ராணுவம் உரிமை கோரியிருப்பது பிராந்தியத்தில் நிலவும் மாபெரும் உத்திசார் மோதல்களின் தொடர்ச்சியாகும். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தொடர்ந்து 6வது இரவாக ஈரானின் உள்கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாகவே குவைத்தின் அலி அல் சலேம் உள்ளிட்ட அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது ஈரான் இந்த ஆளில்லா விமான தாக்குதலை ஏவியுள்ளது. குவைத் மட்டுமின்றி பக்ரைனில் உள்ள அமெரிக்க 5வது கடற்படை தளம் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வான்படை தளம் ஆகியவற்றின் மீதும் ஈரான் ஆபரேஷன் லைட்னிங் திட்டத்தின் கீழ் ஏவுகணைகளை வீசி வருகின்றது. இந்த வான்வெளி போரின் பயங்கரமாக கத்தாரில் உள்ள அமெரிக்க இலக்குகளை நோக்கி பாய்ந்த ஏவுகணையை தோகோ வான்வெளியில் கத்தார் வான் பாதுகாப்பு படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் இடைமறித்து அளித்ததும் பொதுமக்கள் வீட்டிற்குள் இருக்க உத்தரவிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையிலான வான்வெளி மற்றும் ஏவுகணை போர் தீவிரமடைந்து கத்தார் வான்வெளியில் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டு வரும் வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான அரசியல் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முறிந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இருதரப்பிலுமே தற்போதைய சூழலில் ராஜதந்திரத்திற்கான ஆர்வம் முற்றிலுமாக இழக்கப்பட்டு விட்டதாகவும் இதன் காரணமாக இதுவரை உலகம் தவிர்த்து வந்து பல பயங்கரமான பேரழிவு சூழ்நிலைகள் இப்போது மிக வேகமாக அரங்கேற தொடங்கியுள்ளதாகவும் சர்வதேச உத்திசார் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். வாஷிங்டனை தளமாக கொண்டு புகழ்பெற்ற சிந்தனை அமைப்பான குவின்சி பொறுப்பான ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த மூலோபாய ஆய்வாளர் டிரிடா பார்சி அமெரிக்க ஈரான் ராஜதந்திர தோல்வி குறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டுள்ள அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கை அறிக்கையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது மீண்டும் வெடித்துள்ள தட்டையான மற்றும் கொடூரமான சண்டையானது இரு நாடுகளின் தலைமைகளிடமும் ராஜதந்திரத்திற்கான ஆர்வம் முற்றிலுமாக அற்றுப்போய் விட்டதை அப்பட்டமாக காட்டுகின்றது. இதன் விளைவாக கடந்த காலங்களில் உலக நாடுகளால் மிக கவனமாக தவிர்க்கப்பட்டு பயங்கரமான பேரழிவு சூழ்நிலைகளை நோக்கி நாம் இப்போது அசுர வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். குறுகிய காலத்தில் பதற்றத்தை தணிக்க முடியாவிட்டாலும் மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்ப்பது தற்போதைய சூழலில் சாத்தியம். அது சர்வதேச சமூகத்தால் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று பார்சி மேலும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஈரான் இடையே பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் மூடப்பட்டதன் நேரடி விளைவுகள் போர்க்களத்தில் எதிரொலிக்கின்றன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்ற ஒப்புதல் இன்றி பென்டகன் மூலம் உத்தரவிட்டு தொடர்ந்து 6வது இரவாக ஈரானின் ராணுவ தளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்க சென்கோம் அசுரகுண்டு வீச்சை நீடித்துள்ளது. அமெரிக்கா தங்கள் மீது கை வைத்தால் எஃகு தாக்குதல்கள் மூலம் பிராந்திய உள்கட்டமைப்பை தடயமில்லாமல் நசுக்குவோம் என ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் எச்சரித்துள்ளதுடன் மின்சார உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் செங்கடலை மூட தயாராக இருக்குமாறு ஜேர்மனின் கோதிகளுக்கு தெஹ்ரான் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜதந்திர தோல்வியின் உச்சகட்டமாக கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்களை குறிவைத்து வீசப்பட்ட ஏவுகணையை தோகோ வான்வெளியில் கத்தார் வான் பாதுகாப்பு படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் இடைமறித்து அளித்துள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் அணு ஆயுத போருக்கு முந்தைய பயங்கர சூழல் நிலவி வரும் வேளையில் உலகளாவிய விநியோக சங்கிலியை அடியோடு அசைத்து பார்க்கும் வகையில் கச்சா எண்ணெய் விலைகள் அசுர வேகத்தில் எகிர தொடங்கியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே நேரடி ராணுவ மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு $85 மேல் உயர்ந்து உலக பொருளாதாரத்திற்கு பேரதிர்ச்சியை அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய மிக மோசமான ராணுவ மோதல் நிலவரங்களின்படி தொடர்ந்து 6வது இரவாக தனது ராணுவ நடவடிக்கையை நீடித்து ஈரான் மீது வாஷிங்டன் மற்றும் ஒரு சுற்று பயங்கர வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது. தெஹ்ரானின் ராணுவ திறன்களை சீர்குலைப்பதற்காகவே ஈரானிய ராணுவ தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வான்படை தளம் உட்பட பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது ஈரான் அசுர வேகத்தில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுத்துள்ளது. ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் அமெரிக்க தங்கள் மீது கை வைத்தால் பிராந்திய உள்கட்டமைப்பை நசுக்குவோம் என்று எச்சரித்ததன் தொடர்ச்சியாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு அதிர்ச்சியூட்டும் உத்திசார் உளவு தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானிய மின்சார உள்கட்டமைப்பை தாக்கினால் செங்கடல் எண்ணெய் வழித்தடத்தை முழுமையாக மூட தயாராக இருக்குமாறு ஜேர்மனின் கூதி இயக்கத்திற்கு தெஹ்ரான் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. உலக வர்த்தகத்தின் உயிர் நாடுகளான ஹார்மோஸ் ஜலசந்தி மற்றும் செங்கடல் ஆகிய 2 பகுதிகளிலும் விநியோக தடைகள் ஏற்பட்டு
ஏற்படும் என்ற அச்சம் ஆழமடைந்துள்ளதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புவிசார் அரசியல் பதட்டங்கள் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் கடுமையான விலை ஏற்றத்தை சந்தித்து வருகின்றன. வாஷிங்டனில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் பேசிய சர்வதேச எரிசக்தி முகமையின் நிர்வாக இயக்குநர் பாத்திக் ப்ரோல் இந்த மோதல் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கு இட்டுச் செல்லும் பேரழிவு குறித்து மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அடுத்த சில வாரங்களில் அமெரிக்க ஈரான் மோதல்கள் நிலைமை மேம்படவில்லை என்றால் உலக நாடுகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக பெருங்கவலைப்பட வேண்டும். தற்போதைய சூழலில் நானும் மிக கவலைப்படுகின்றேன் என தெரிவித்துள்ளார். மோதல் தனியும் அறிகுறிகள் தென்படாத வரை கச்சா எண்ணெய் விலைகள் இந்த அசுர உச்சத்திலேயே நிலைத்திருக்கக்கூடும் என்றும் வர்த்தகர்கள் வளைகுடாவின் முக்கிய எண்ணெய் கப்பல் வழித்தடங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.